Hi friends, welcome to Film Decoding Studio. நாம இன்னைக்கு எந்த வீடியோவோட ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா சப்தம் அப்படின்னு ஒரு படம் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அறிவழகன் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னா ஈரம் அப்படின்னு சொல்லிட்டு இதே சேம் காம்போ நம்ம ஆதி சாரும் அறிவழகன் இவங்க ரெண்டு பேருமே இவங்களோட ஒரு காம்போல ஒரு படம் வந்துச்சு ஈரம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து 2000 எப்பன்னு கரெக்டாக தெரியல. ஆனால் அந்த சமயத்தில் வந்தப்போ அதுதான் வந்து ஒரு கிரேட் த்ரில்லர் ஃபிலிம். அப்போ வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம். அதுக்கப்புறம் இவரோட டைரக்ஷனில் வல்லினம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு நம்ம நகுல் சாரோட ஆக்டரா வச்சு. ஸோ அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இவங்களோட அகெயின் இந்த காம்போ யுனைட் ஆகி இப்போ சப்தம் அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது. இதோட டீசர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்திருந்தது, ஒரு 2-3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி வந்திருந்தது. அந்த டீசர் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இப்போ இந்த ட்ரெய்லர் வந்திருக்கு, அதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல ஸ்டாரிங் வந்து ஆதி நடிச்சிருக்காங்க, லக்ஷ்மி மேனன் ஆஃப்டர் அ லாங் டைம், அப்புறம் சிம்ரன் மேம் நடிச்சிருக்காங்க, லைலா, ரெடின் கிங்ஸ்லி, MS பாஸ்கர், ராஜீவ் மேனன், விவேக் பிரசன்னா, ஒரு ஹியூஜ் காஸ்ட். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் மியூசிக் வந்து தமன் சார் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டீசர்லேயே சூப்பரா இருந்துச்சு அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஆல்சோ. ஓகே, இந்த டீசரோட டியூரேஷன் வந்து ட்ரெய்லரோட டியூரேஷன் வந்து 2 minutes 13 seconds. வாங்க பார்க்கலாம். 3, 2, 1 go. ஹெட்ஃபோன் ஒரு 1000 வவ்வால் காதுல கத்துற மாதிரி இருக்குடா. இது ஒரு விதமான ஆடியோ ஹாலுசினேஷன். இதுல வந்து சத்தத்தை பத்தி அவர் டிஸ்கிரைப் பண்ண விதம் ரொம்ப புதுசாகவும் வித்தியாசமாகவும். ஈரம் டைரக்டர். என் பேரு ரூபன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். நீங்க கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரா இல்ல கிரைம் இன்வெஸ்டிகேட்டரா? மியூசிக் பாருங்களேன். நார்மல் இன்வெஸ்டிகேட்டர். ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் எதையும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. நம்ம காதுக்கே கேட்காத அல்ட்ராசோனிக் சவுண்டை அதால எழுப்ப முடியும். அந்த சத்தத்தை வச்சு தான் இறைய கண்டுபிடிக்கும். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தி இன்விசிபிள் கெஸ்ட். மியூசிக் கட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னோட சயின்ஸ், என்னோட நம்பிக்கை ரெண்டுமே ஒன்றா போகுது. ஓ வா 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 வா. ஐயோ, ஓ இதுக்கும் நீங்க பாக்குறீங்க என்ன கனெக்ஷன்? சப்தம். செம்ம சினிமாட்டோகிராஃபி அண்ட் கட்ஸ். வாழ்ற வாழ்க்கை சாகிற வரைக்கும் இல்ல, செத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. February 28. ஓகே, இன்னைக்கு டேட் என்ன? 20. இன்னும் 8 நாள்ல வருதா படம்? ஓகே, சூப்பரான ஒரு ட்ரெய்லர். டீசரே வந்து படம் சூப்பராக இருக்கும்னு சொல்லிடுச்சு. இந்த ட்ரெய்லர் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இருக்குது. பிகாஸ் இவர் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் டைரக்டர். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈரம் பார்த்துருந்தா தெரியும், இல்லை வல்லினம் பார்த்துருந்தா தெரியும். அதுக்கப்புறம் என்ன படம் எடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஆதி சாரும் இங்கே அதிகமாக படம் நடிக்கல, தெலுங்குல கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ அகெயின் ஒரு ஹீரோவா லீட் ரோலில் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ட்ரெய்லர் வைஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த கட்ஸ் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அப்படியே ஸ்டன்னிங்காக இருந்துச்சு, ரொம்பவே ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. அண்ட் அந்த சினிமாட்டோகிராஃபி எனக்கு டீசர்ல சொன்னதுதான். சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அந்த டார்க் ஷேட்ஸை வந்து மெயின்டைன் பண்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்க் ஷேட்ஸை வந்து ஒரே ரேஞ்சில் வச்சு மெயின்டைன் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுல வந்து அதை ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது எடிட்டிங்கா இல்லை சினிமாட்டோகிராஃபியான்னு தெரியல. மேபி ரெண்டும் கம்பைண்டா இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இது ரொம்பவே சூப்பரா கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த குட்டி குட்டி மைனூட் சவுண்ட்ஸ் வந்து அதுக்கு தான் இந்த படத்துக்கு பேர் அப்படி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த மைனூட் சவுண்டும் வந்து ஒரு நல்ல ஹெட்செட் நீங்க வாங்கி போட்டு கேட்டீங்க அப்படின்னா ரொம்பவே இறங்குற மாதிரி இருக்கு காதுக்குள்ள. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. அண்ட் ஐ ஹோப் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லரா வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.